Hi students, today you are going to learn about oral presentation. Oral presentation ஏற்கனவே நீங்கள் செய்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறது சில்ட்ரன் லாஸ்ட் கிளாஸ் படித்ததை வச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் ப்ளூரல் நவுன்ஸ் ரூல்ஸை பற்றி படிச்சிருங்க ரைட். ஸோ இன்றைக்கி நீங்கள் ப்ளூரல் நவுன்ஸ் ரூல்ஸை பற்றி நீங்கள் கதைக்க போகிறீங்க. எல்லா ரூல்ஸையும் இல்லை, குறிப்பிட்ட ஒரு ரூலை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னதை பற்றி பார்க்க போகிறீங்க. We will see about that. First line, today I'm going to explain a plural noun rule. இன்றைக்கு நீங்கள் கொடுக்க போகிறது முதலாவதாக சொல்ல போகிறது ஒரு plural noun ரூலை பற்றி ரைட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒன்றை பற்றி கதைக்க போகிறீங்க, குறிப்பிட்ட டைமில் கதைக்க போகிறீங்க. ஸோ என்ன டென்ஸ் பயன்படுத்துவீங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவீங்க ரைட். ஸோ இங்கே தரப்பட்டது டுடே என்றதுக்கு டுடே பயன்படுத்துவீங்க. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் a plural noun rule. Second sentence, if a noun ends with s, sh, ch, x or z, we add es to make the plural form. நீங்கள் ஏற்கனவே ப்ளூரல் ஃபார்ம்ன்ற ரூல் படிச்சிருக்கிறீங்க சில்ட்ரன். ஸோ அந்த ரூலின் படி குறிப்பிட்ட லெட்டர்ஸில் முடிவடைந்தால் நீங்கள் என்ன சேர்ப்பீங்க? இஎஸ் சேர்ப்பீங்க ரைட். ஸோ செகண்ட் சென்டென்ஸாக இதை கொடுக்குறீங்க ரைட். ஸோ இந்த ரூல்ஸை பற்றி தான் இப்போ நீங்கள் கதைக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் ஓகே. ஸோ நீங்கள் எந்த ரூல்ஸை பற்றி கதைக்கிறீங்களோ அந்த ரூல்ஸை கொடுக்குறீங்க. நீங்கள் இங்கே சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் எப்படி அமைதுன்றதையும் நாங்கள் பார்ப்போம். அதாவது சில்ட்ரன் இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் நிறைய கிராமர் ரூல்ஸ் எல்லாம் படித்து கொண்டு வரீங்க ரைட். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இப்போ படிக்கும் போது, அதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும் போது என்ன காரணத்துக்காக இது வருதுன்றதை நீங்கள் ஓரளவு தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ நீங்கள் பாடமாக்க மாட்டீங்க, இதில் ரூல்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்காகத்தான் ரூல்ஸை பற்றி கதைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப் அ நவுன் எண்ட்ஸ் வித், நவுன் குறிப்பிட்ட லெட்டர்ஸில் முடிவடைந்தால்ன்றது தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் இஃப் அ நவுன் எண்ட்ஸ் வித், இதில் எண்ட்ஸ் அண்டு வந்துருக்கு. இதை நீங்கள் நினைக்கலாம் சில வேளை புளூரல். இது புளூரல் இல்லை சில்ட்ரன், இது வேர்ப். இது ப்ரெசன்ட் சிம்பிளுக்குரிய வேர்ப் ஓகே. ப்ரெசன்ட் சிம்பிளில் நாங்கள் அதாவது ஹீ ஷீட் வந்தால் ப்ரெசன்ட் சிம்பிளில் பாசிட்டிவில் வேர்ப்போட அதாவது லெட்டர் செட் பண்ணுவோம், எஸ்ஓஇஏ செட் பண்ணுவோம். அதுக்கான ரூல்ஸ் இருக்குது. அதுக்கான டென்ஸ் படித்த பிறகு நீங்கள் அதுக்கான ரீசனை தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இப்போ நீங்கள் தவறுதலாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரீசனை சொல்கிறேன் ஓகே சில்ட்ரன். இஃப் அ நவுன் ends with s, sh, ch, x or z, we add es to make the plural form. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் ஓகே. தேர்ட் என்ன கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டாக என்ன கொடுக்க போகிறீங்க? இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் பிகம்ஸ் பஸ்ஸஸ். பஸ் எப்படி ஆகுது? பஸ்ஸஸ் அண்ட் ஆகுது. வை? வாட் இஸ் த ரீசன்? இங்கே எஸ் இருக்குது ரைட். ஸோ இங்கே நீங்கள் என்ன சேர்க்க போகிறீங்க? எஸ் சேர்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஷ், எஸ்ஹெச் வருது. ஸோ யூ வில் அட் இஎஸ் அண்ட் தேர் ஆஃப்டர் வாட்ச், சிஹெச், இங்கே இஎஸ் ஆட் பண்ணுவீங்க. லாஸ்ட் ஒன் எக்ஸ், இங்கே இஎஸ் ஆட் பண்ணுவீங்க ப்ளூரல் ஃபார்முக்கு. ஸோ பிகம்ஸ்ன்னு சொன்னால் என்ன மீனிங்? அதாவது வருகுது ரைட். பஸ் பிகம்ஸ் பஸ்ஸஸ், பஸ்ன்றது பஸ்ஸஸாக மாறுது ரைட். Okay children, for short review, today I am going to explain a plural noun rule. If a noun ends with s, sh, ch, x or z, we add es to make the plural form. For example, bus becomes buses, dish becomes dishes, watch becomes watches, and box become boxes. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் நாங்கள் கொடுத்து கொண்டு வரும்போது இங்கே இதுக்கு மட்டும் என்ன செய்திருக்கிறோம்? அண்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். என்ன காரணத்துக்காக? இது நீங்கள் படிக்கலை சில்ட்ரன், இனிதான் படிப்பீங்க. அதாவது இது கன்ஜங்ஷனாக ஒரு இணைப்பிட சொல்ல இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு.
நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் கொடுக்கும்போது ரைட், ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்களாக இருக்கணும். இது நாங்கள் 2 கொடுக்குறீங்கன்னு சொன்னால் 2 விடயத்துக்கு இடையில் அண்ட் பயன்படுத்துவீங்க. இங்கே 4 விடயத்தை பற்றி கதைக்கிறீங்க. ஸோ ரைட், ஸோ எக்ஸாம்பிளுக்கு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறீங்க. ஸோ இங்கே 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது இங்கே கமா யூஸ் பண்ணியிருக்கீங்க. 2 எக்ஸாம்பிள்ஸுக்கு கமா யூஸ் பண்ணுறீங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக சொல்லப்படுற எக்ஸாம்பிள்ஸுக்கு முன்னுக்கு அண்டை ஆட் பண்ணுவீங்க. ஓகே, எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸாம்பிள்ஸில் லாஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு முன்னுக்கு அண்ட் ஆட் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு இப்போ 4 எக்ஸாம்பிள் இங்கே 4 கொடுத்துருக்குறீங்க. அப்படி 5 கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க, 4 எக்ஸாம்பிளுக்கு கம்மா கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொடுக்குற எக்ஸாம்பிளுக்கு முன்னுக்கு அண்ட் கொடுப்பீங்க. ஓகே சில்ட்ரன், இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க சில்ட்ரன். இப்போ நீங்கள் கதைக்கும் போது அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியணுமென்ற காரணத்தால் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, now you don't have any doubts about this one, right? Okay, today I am going to explain a plural noun rule. If a noun ends with s, sh, ch, x or z, we add es to make the plural form. For example, bus becomes buses, dish becomes dishes, watch becomes watches, and box becomes boxes.